அன்னவயல் புதுவையாண்டாள் அரங்கற்குப் பன்னு திருப்பாவைப் பல்பதியம் இன்னிசையால் பாடிக் கொடுத்தாள் நற்பாமாலை பூமாலை சூடிக் கொடுத்தாளைச் சொல்லு. வேதம் அனைத்துக்கும் வித்தாகும் கோதை தமிழ் என்கிற பெருமை பெற்ற இந்த திருப்பாவையிலே தன்னை இடைப்பெண்ணாக பாவித்து கொண்டு அனுக்காரம் செய்து பாவை நோன்பை தொடங்கியிருக்கிறாள் ஆண்டாள் நாச்சியார். இந்த பாவை நோன்பிலே நேரே எம்பெருமானை சென்று கிட்டாமல் பல பல அடியார்களுடைய வீட்டிற்கு சென்று அவர்களை எல்லாம் எழுப்பி அவர்கள் எல்லோரும் கண்ணனை நினைத்தவாறே மயங்கி கிடக்கிறார்கள். அப்படி மயங்கி கிடப்பவர்களை துடித்து கொண்டிருப்பவர்கள் எழுப்புகிறார்கள். என 5 கோபிகைகளை எழுப்பி ஆயிற்று. இன்றைய 11வது பாசுரத்திலே ஒரு கோபிகையை எழுப்புகிறார்கள். இவள் எப்படி என்னால் கோவலர்தம் பொற்கொடியே என்று காட்டுகிறார்கள். எப்படி திருவாய்ப்பாடியிலே வளருகின்ற ஆண் பிள்ளைகளுக்குள்ளே கண்ணன் ரொம்ப சிறந்து விளங்குகிறானோ அப்படி திருவாய்ப்பாடியிலே இருக்கக்கூடிய பெண் பிள்ளைகளுக்குள்ளே அந்த சிறிய பெண்களுக்குள்ளே இந்த கோபிகை ரொம்ப சிறந்து விளங்குகிறாள். அப்போ எவ்வளவு கண்ணனோடு நாம் போய் நிற்க வேண்டுமென்னால் இவள் இருக்க வேண்டும் என்று சமமானவர்கள் இருந்தால் தானே அது ரசிக்கும். அதனால் இவளை எழுப்புகிறார்கள். இந்த 11வது பாசுரத்திலே கற்றுக்கரவை கணங்கள் பலகரந்து செத்தார் திரளழியச் சென்னு செரு செய்யும் குத்தமுன்னில்லாத கோவலர் தம்பொற்கொடியே புத்தரவல்குல் புனமையிலே போதராய் சுத்தத்து தோழிமார் எல்லாரும் வந்து நின் முத்தம்புகுந்து முகில் வண்ணன் பேர் பாட சித்தாதே பேசாதே செல்வப் பெண்டாட்டி நீ எத்து குரங்கும் பொருளேலோர் எம்பாவாய். இந்த பாசுரத்திலே இவளை எழுப்பும் பொழுது இவர்களுடைய குடிப்பெருமையை சொல்லி எழுப்புகிறார்கள். கத்துக்கரவை கணங்கள் பல கறந்து செத்தார் திரளழிய சென்று செரு செய்யும் குத்தமொன்னில்லாத கோவலர். ரொம்ப அழகான வார்த்தை. முதல் வரியிலே என்ன தெரிவிக்கிறார்கள்? இந்த கோவலர்கள் இடையர்களெல்லாம் என்ன செய்கிறார்கள் என்னால் தங்களுக்கு உண்டான அந்த அனுஷ்டானம் அவர்களுக்கு உண்டான காரியம் என்ன? மாடுகளை எல்லாம் நன்றாக பராமரிப்பது, வேளா வேளைக்கு இந்த மாடுகளிலிருந்து பாலை கறப்பது. ஆனால் திருவாய்ப்பாடியிலே ஒருத்தருக்கும் எத்தனை மாடு இருக்கிறது என்னால் எத்தனை மாடு இருக்கிறது என்று நம்மால் கணக்கே பண்ண முடியாதாம். வேடிக்கையாக வியாக்கியானத்தில் காட்டின ஆச்சாரியர் என்ன காட்டினாரென்னால் உலகத்திலே எத்தனை ஜீவாத்மாக்கள் உலகத்திலே இல்லை மொத்தமாக எத்தனை ஜீவாத்மாக்கள் இருக்கான்னு கூட எண்ணிடலாமா? ஆனால் திருவாய்ப்பாடியிலே எத்தனை பசுக்கள் இருக்கின்றன என்று எண்ணவே முடியாது. வேடிக்கையாக சொல்லுவோமே, ஆற்றில் இருக்கக்கூடிய ஒரு மணல் இருக்கே அந்த மணலை கூட ஒன்று ஒன்றா எண்ணிடலாம். ஆனால் திருவாய்ப்பாடியில் எத்தனை பசுக்கள் இருக்கின்றன என்று எண்ண முடியாது. சரி, எத்தனை இருக்கிறது என்று ஒரு மாதிரியாக தோராயமாகத்தான் நாம் சொல்ல முடியும். அது எவ்வளோ இருக்கிறது? கணம் கணங்கள் கணங்கள் பல என்று ஒரு கூட்டம், பசு கூட்டம் என்னால் அது கணம். அந்த கூட்டமாக கூட்டங்கள் இருந்தால் அது கணங்கள். அது மாதிரி பல கூட்டங்கள் இருந்ததுனால் அது கற்று கறவை கணங்கள் கணங்கள் பல என்ன ஆகிறது. இவ்வளோதான் நம்மால் கணக்கு பண்ண முடியுமே தவிர ஒரு பசுவாக எண்ணி எத்தனை பசு இருக்கிறதுன்னு சரியாக சொல்லவே முடியாதாம். அத்தனை பசுக்கள் இருக்கும். அது எப்படிப்பட்ட பசுக்கள்? கற்றுக்கறவை கன்றாக இருக்கும் பொழுதே கறவையாக இருக்கக்கூடிய பசுக்கள். பொதுவாக நாம் பார்க்கக்கூடிய பசுக்கள் எல்லாம் ஒன்று கன்றாக இருக்கும், சிறிய மாடாக இருக்கும், இல்லை என்றால் கறவை மாடாக இருக்கும். சிறிய கன்று இருக்கிறதே அது ஒரு நாளும் கறக்காது. கறவைன்னு வந்து விட்டால் அதை கன்று என்று சொல்ல முடியாது. ஆனால் திருவாய்ப்பாடியில் இருக்கக்கூடிய பசுக்கள் எல்லாம் கண்ணனுடைய கரஸ்பர்சம் பட்டும் அவனுடைய புல்லாங்குழல் ஓசை கேட்டும் வளர்கின்ற பசுக்கள். இதெல்லாம் கன்றுகளாக இருக்கும் பொழுதே கறக்க ஆரம்பித்து விடுகின்றன. அதனால் கன்றாக இருக்கும் பொழுதே கறவையாக இருக்கக்கூடிய பசுக்கள் கற்றுக்கறவை கற்றுக்கறவை கணம் கற்றுக்கறவை கணங்கள் கற்றுக்கறவை கணங்கள் பல என்று எவ்வளவு பசுக்கள் இருக்கிறது. ஒவ்வொரு பசுவுமே என்ன எப்படி இருக்கிறது என்னால் தேங்காதே புக்கிருந்து சீர்த்த முளபத்தி வாங்க குடம் நிறைக்கும் வள்ளல் பெரும் பசுக்கள். ஒவ்வொரு பசுவுமே எத்தனை பால் கறக்கும்னு ஆரம்பித்தால் எப்பொழுது நிறுத்தும்னு தெரியவே தெரியாது. அந்த மாதிரி கணங்கள் பல என்னால்
எவ்வளோ பெரிய காரியம் அந்த பாலை கறப்பது என்பது. அந்த கத்துக்கறவை கணங்கள் பல கறந்து அந்த கோவலர்களாக என்ன பண்ணுகிறார்கள், விடாமல் தங்களுக்கு உண்டான அந்த தொழிலை விடாமல் செய்கிறார்கள். ஒரு மாடை கூட அவர்கள் இன்றைக்கு கறக்கவில்லைன்னு இல்லவே இல்லை. எல்லா மாடுகளையும் சரியாக வேளைக்கு அவர்கள் கறந்து விடுகிறார்கள். அதற்கு மேலே அவர்கள் பண்ணக்கூடிய காரியம், செத்தார் விரோதிகள் திரளழிய, இந்த விரோதிகளுடைய வலிமையெல்லாம் தொலையும்படியாக சென்று செரு செய்யும். அவங்க யார் இருக்கிறாரோ அவருடைய இடத்துக்கே போய் தேடி அவரை அழிக்க வேண்டியது. பாருங்கள், ராமபிரானாக இருக்கட்டும், கண்ணபிரானாக இருக்கட்டும், எல்லோரையும் அவர்கள் இருக்கிற இடம் தேடிக்கொண்டு போய் அழித்தார்கள். கம்சனை எப்படி அழித்தான் கண்ணன்? மதுரைக்கு வந்து அழித்தான். ராமன் ராவணனை எப்படி அழித்தான்? லங்கைக்கு வந்து அழித்தான். பெரிய விரோதிகள்னு சொன்னால் அவர்கள் சரி, அவர் வரட்டும், நம்மக்கிட்ட வர வரைக்கும் காத்துருப்போன்னு இருக்கக்கூடாது. நாம் அவர்கள் இருக்கும் இடம் தேடி போய் அழிக்க வேண்டும். அதுதான் உண்மையான வீரனுக்கு அடையாளம். செத்தார் திரளழிய சென்று செரு செய்யும். அங்கே போய் யுத்தம் பண்ணுகிறார்கள். அப்படி பண்ணுவதனாலே அவர்களுக்கு ஏதாவது குற்றம் இருக்கிறதா? குற்றம் ஒன்றில்லாத கோவலர், எந்த குற்றமும் கிடையாது. அதாவது ரெண்டு விதமாக அர்த்தம் கொள்ளலாம். போரிலே குற்றம் செய்யாதவர்கள். போரிலே குற்றம் என்னால் என்ன அர்த்தம்? புறமுதுகு காட்டி ஓடுதல், இல்லை அதர்ம யுத்தம் பண்ணுதல், இதெல்லாம் குற்றங்கள்னு சொல்லுவார். இந்த மாதிரி குற்றங்கள் இல்லாதவர்கள். சரி, இவர்கள் போய் விரோதிகளை அழிக்கிறார்களே, இதெல்லாம் குற்றம் இல்லையான்னா இதுவும் குற்றம் கிடையாது. அவர்கள் செய்ய வேண்டிய கடமை. ஆகையாலே குற்றம் ஒன்றில்லாத கோவலர், அந்த கோவலர்தம் பொற்கொடியே, அதில் இருக்கக்கூடிய ஒரு கொடி போன்றவளே என்ன அவளை அழைத்தார்கள். அவள் மேலே அவளுடைய அழகை வர்ணிக்கிறார்கள். அவள் பதில் சொல்லவில்லை. நீ எப்படிப்பட்டவர்? புத்தரவல்குல் புனமயிலே போதராய். அவளுடைய அழகை வர்ணிக்கிறார்கள். அவளுடைய இழை எப்படி இருக்கிறது என்னால் புத்திலே இருக்கக்கூடிய பாம்பை போன்ற ரொம்ப மெல்லிய இடையை உடையவள். புத்தரவல்குல் புனமயிலே போதராய். அவள் நடையழகு எப்படி இருக்கிறது? ஒரு மயிலுக்கு எப்படி நடையழகு இருக்குமோ அதுபோல நடையழகு இருக்கிறது. எதற்காக இதையெல்லாம் சொல்ல வேண்டும்? ஆனால் உள்ளே இருக்கக்கூடிய பாவத்தை புரிந்து நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். இந்த அல்குல், இந்த நடை, இந்த நடையையும் காட்டி கண்ணனை நீ வசப்படுத்தி அந்த கண்ணனை எடுத்து எங்களுக்கு கொடுத்து விட வேண்டும். நீ நடந்தால் அதற்கு மேலே கண்ணன் அப்படியே உன் பின்னால் வந்து விடுவான். அவனை அப்படியே நம்முடைய கூட்டத்திற்கு நீ வரவழைத்து விட வேண்டும். இந்த அழகு படைத்த பிரயோஜனம் என்னவென்னால் கண்ணனை உன் வசப்படுத்த வேண்டும். அதற்காகத்தானே இந்த அழகு. என்ன அவளுக்கு இதை நினைவூட்டுவதற்காக இந்த வார்த்தைகளை எல்லாம் சொல்கிறார். புத்தரவல்குல் புனமயிலே போதராய். சரி, எல்லாரும் வந்தாகிவிட்டதா என்ன உள்ளே இருப்பவள் கேட்கிறாள். எல்லாரும் வந்தாகிடுத்துமா? சுத்தத்து தோழிமார் எல்லாரும் வந்து நின் முத்தம் புகுந்து முகில் வண்ணன் பேர் பாட. என்ன ஆச்சரியம்! அவளை மயில்னு சொன்னார்கள். கண்ணன் யார் என்னால் அவன் முகில்வண்ணன், மேகவண்ணன். அப்போ மேகத்தை பார்த்தால் மயிலுக்கு சந்தோஷம், மயிலை பார்த்தால் மேகவண்ணனான கண்ணனுக்கு சந்தோஷம். எல்லாரும் வந்தாகிவிட்டது. சுத்தத்தார் தோழிமார் எல்லாரும் வந்து உன்னுடைய முத்தத்திலே நாங்கள் நின்று கொண்டிருக்கிறோம். முத்தம் என்னால் அந்த காலத்திலே வீடுகளிலே வாசலிலே ஒரு இடம் இருக்கும். அங்கே தான் எல்லோரும் காத்து கிடப்பார்கள். அப்படிப்பட்ட முத்தம். அது எப்படிப்பட்ட முத்தம் என்னால் சுத்தும் குழல் தாழ சுரிகை அணைத்து மத்தும் பல மாமணி பொன்கொடனிந்து முத்தம் புகுந்து முறுவல் செய்து நின்னீர் எத்துக்கு இதுவென்னோ என்று ஒரு நாள் கண்ணன் என்ன பண்ணான்? இந்த கோபிகை கோபித்து கொண்டு உள்ளே போய்விட்டாளாம். ஆனால் கண்ணனுக்கு அவளை விட்டு பிரியதற்கு மனசு இல்லையாம். சரி, அவளுடைய முத்தத்திலே வந்து அவன் அப்படியே அதை இதை பிடித்து கொண்டு தொங்கிக் கொண்டிருக்கிறான். முத்தம் புகுந்து முகில்வண்ணன் பேர் பாட அவன் என்ன முத்தம் புகுந்து முறுவல் செய்து நின்னீர். இந்த முத்தத்திலே வந்து சிரித்து கொண்டிருக்கிறான் கண்ணபிரான். வரியான்னு அவளை பார்த்து கேட்கிறான். ஆனால் அப்படிப்பட்ட முத்தத்திலே இப்போ நாங்கள் அப்படியே அங்கே நின்று உனக்காக காத்து கொண்டிருக்கிறோம். என்ன முத்தம் புகுந்து முகில்வண்ணன் பேர் பாட. ஆனால் நீ எப்படி இருக்கிறாய்? சித்தாதே பேசாதே, சிந்தாமல் சிதறாமல் எந்த ஒரு இதையும் நீ பாவத்தையும் காட்டாமல் அப்படியே இருக்கிறாய். ஆனால் ஏன் தெரியுமா? ஏனென்றால் நீ செல்வ பெண்டாட்டி. இந்த திருவாய்ப்பாடிக்கு கண்ணன் செல்வ பிள்ளை, நீ செல்வ பெண்டாட்டி. இந்த பெண்களுக்குள்ளே நீ தானே தலை சிறந்தவள். நீ என்ன பண்ணுகிறாய்? எதை பற்றியும் கவலைப்படாமல் நீ இன்னும் உறங்கிக் கொண்டே இருக்கிறாய். நீ உறங்குவதனால் என்ன பயன்? நீ உடனே வந்து எங்களோடு கலந்து கண்ணனோடு நாம் இந்த நோன்பை எல்லாம் நோற்று கண்ணனிடத்திலே போய் உண்டான வஸ்துக்களை எல்லாம் பெறுவதற்காகத்தானே இதை நாம் ஆரம்பித்திருக்கிறோம். இப்போ நீ வராமல் நாங்கள் கண்ணனிடத்திலே போனால் எங்களுக்கு எந்த காரியமும் நடக்காது. ஆனால் நீ வர வேண்டும். ஏனென்றால் அவன் ஊருக்கு செல்வ பிள்ளை, நீ ஊருக்கு செல்வ பெண்டாட்டி. அதுக்கு மேலே கோவலர்தம் பொற்கொடி.
நீ அழகு படைத்தவள், மயிலை போன்ற நடையுடையவள், இன்னும் பாம்பை போலே அல்குலை உடையவள், எல்லாம் அவருடைய அழகையெல்லாம் நீ வந்து காட்டி கண்ணனை எங்களுக்கு பெற்றுத்தர வேண்டும் என்று இந்த பாசுரத்திலே அழகான ஒரு கோபிகையை எழுப்புகிறார்கள். குறிப்பாக இந்த பாசுரத்திலே என்ன சொல்லப்பட்டிருக்கிறது என்னால் அந்த நித்திய கர்மானுஷ்டானத்தினுடைய முக்கியத்துவம், நமக்கென்று விதித்திருக்கக்கூடிய கர்மாக்கள், அதை நாம் ஒரு நாளும் விடவே கூடாது. அதனால தானே அந்த கோவலர்களை பற்றி சொல்லும் பொழுது கத்துக்கரவை கணங்கள் பலகரந்து செத்தார் திரளடிய சென்னு செரு செய்யும் குத்தமுன் இல்லாத கோவலர் என்று தங்களுடைய கடமைகளை விடாமல் அவர்கள் செய்கிறார்கள் என்று சொன்னார்களே, அதுபோல நாமும் நமக்கு என்று ஏற்பட்டிருக்கக்கூடிய கடமைகளை எல்லாம் அனுஷ்டானங்களை எல்லாம் விடாமல் செய்ய வேண்டும் என்று கருத்து இந்த பாசுரத்திலே உணர்த்தப்படுகிறது. தொடர்ந்து அனுபவிப்போம். இணைந்திருங்கள் ஆஸ்ட்ரோவேட் தமிழ் யூடியூப் சேனலிலே. ஆண்டாள் திருவடிகளே சரணம். ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம்.